இத்தொடரில் ஆதி கதாபாத்திரத்தில் நடித்த திரு கார்த்திக் ராஜ் அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் தொடர்ந்து இக்கதாபாத்திரத்தில் நடிக்க முடியவில்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் எங்கள் தொலைக்காட்சியுடன் இணைந்து பணியாற்றுவார் என்பதையும் இத்தொடரில் பணியாற்றியதற்காக அவருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி அவருக்கு பதில் இவர். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் மேடம், ப்ரொசீட். கடவுளே, அம்மா பாவம், அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? அவங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. அவங்கள காப்பாத்தணும்னா நான் எப்படி? சீக்கிரம் சீக்கிரம். நிறுத்துங்க. இந்த நேரத்தில் எவன்டா அவன்? சார், நீங்கள் மேடத்தை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். இவங்களை அரெஸ்ட் பண்ண என்கிட்ட வாரண்ட் இருக்கு. அந்த அரெஸ்ட்டை தள்ளி போட என்கிட்ட ஸ்டே ஆர்டர் இருக்குது சார். உங்கள் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு 24 மணி நேரம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் மேடத்தை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். இந்தாங்க கோர்ட் ஆர்டர். ஓகே சார். மேடம், நீங்க போலாம். ஓகே சார். நான் வரேன் மேடம். ஆமா, அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு யார் ஸ்டே வாங்க சொன்னது? உங்க சன் ஆதித்யா.
அவர் சொல்லி தான் நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம். ஆதி அவன் தான் ஊர்லயே இல்லையே, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு கைதாக விடாம தடுத்து மறுபடியும் வந்துட்டானா? ப்ளீஸ் பேசுங்கம்மா. அம்மா மா அம்மா, நான் ஆதி பேசுறேம்மா. அம்மா, உங்க மகன் ஆதி பேசுறேம்மா. என்கிட்ட பேசுங்கம்மா. உங்க மகன் ஆதிதாமா பேசுறேன். என்கிட்ட பேச மாட்டீங்களாம்மா? எப்பவும் பாசத்தோட ஆதின்னு கூப்பிடுவீங்களேம்மா, இப்ப ஏம்மா பேச மாட்டீங்க? பேசுங்கம்மா. மா, ஆதி மா,
ஆதி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? புரியுதுமா. டிவியில பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப ஹைதராபாத்ல இருக்கேம்மா. இல்லைன்னா இந்த நிமிஷமே உங்க முன்னாடி வந்து நின்றுருப்பேன். அம்மா, நான் நம்ம வீட்டை விட்டு விலகி இருக்கேனே தவிர உங்களை விட்டு நான் என்னைக்குமே விலகி போனதில்லம்மா. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதிராக சாட்சி ஆதாரங்களை கிரியேட் பண்ணி உங்களை குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி கொடுக்க பெரிய அளவில் சதி நடந்துட்டு இருக்குமா. யார் என்ன சதி பண்ணாலும் உங்க மகன் நான் உங்க பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எதிரியோட நிழல கூட உங்க பக்கத்தில் நான் நெருங்க விட மாட்டேமா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க மேல குற்றம் சுமத்தின அத்தனை பிரஸ் மீடியா எல்லாரும் நீங்க எந்த குற்றமும் செய்யல, நீங்க நிரபராதின்னு சொல்லுவாங்கம்மா. நான் சொல்ல வைக்கிறேன், உங்களை நிரபராதி நிரூபிச்சு காட்டுறமா. உங்க மகன் ஆதி உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க தைரியமா இருக்குமா. இந்த அக்னி பரீட்சையிலிருந்து நீங்க பரிசுத்தமா வெளியே வருவீங்க. ஆதி, மா, அழாதீங்கம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாம் இருந்தோம் நீ என் பக்கத்துல இல்லாததுனால எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்காது. I miss you. I miss you, Adi. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பாவிமா. இல்ல ஆதி, நீ பாவியா இல்ல நான் தான் பாவியான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல ஆதி. நீங்க ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி. உங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுமா. நான் வந்துடுறேம்மா. உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ வருவ, நீ வருவ. நான் அழ மாட்டேன். இனிமே நான் அழ மாட்டேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் லாயர் சார்.
போயிட்டு வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். வாங்க சார். வந்துட்டான். இனி யார் நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், உங்க மகன் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஒரு நாள் ஸ்டே தான் வாங்கியிருக்காரு. டிஸ்மிஸ் வாங்கலையே. 24 மணி நேரம் முடிஞ்சு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள நான் குற்றவாளி இல்லைன்னு உங்க எல்லார் முன்னாடியும் என் மகன் நிரூபிப்பான். என்ன குற்றவாளி ஆக்கணும் துடிச்ச எல்லாரையும் தூக்கி உள்ள போடுவான். மேடம், ஒருவேளை 24 மணி நேரத்துக்குள்ள அவரால் நிரூபிக்க முடியலனா? அப்படி அவன் நிரூபிக்க தவறுனா அடுத்த நிமிஷம் இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு உயிர். சொல்லுங்க சின்னையா. அண்ணி, ஐஸ்வர்யா அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை பத்தி விசாரிக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. அம்மா எப்படி இருக்காங்க சின்னையா? என்ன சொல்றது அண்ணி, அம்மா அப்செட்ல தான் இருக்காங்க. எங்களால அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூட முடியல. போலீஸ் வேற வாரண்டோட வந்து அம்மாவை கைது பண்ண வந்துட்டாங்க. என்ன சின்னையா சொல்றீங்க? பயப்படாதீங்க அண்ணி. அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றத கடைசி நேரத்துல ப்ரோ காப்பாத்திட்டாரு. அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியாம போலீஸ் திரும்பி போயிட்டாங்க. போலீஸ் கிட்ட இருந்து அம்மாவை மாமா காப்பாத்திட்டாரா? மாமா வந்துட்டாரா சின்னையா? அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம இருக்க ப்ரோ 24 மணி நேரம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு அண்ணி. ப்ரோ அனுப்பின வக்கீல் சொல்லிதான் எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அண்ணி, ஒரு சந்தோஷமான விஷயம். ப்ரோ அம்மா கிட்ட போன்ல பேசினாரு. மாமா கிட்ட அம்மா பேசினாங்களா சின்னையா? ஆமா அண்ணி.